பரிசுத்த நாம் மைப்படுவதாக ஒரு விசை கூட சபையோடு சேர்ந்து கர்த்தரை ஆராது ரொம்ப சந்தோஷம். ஆமென். அல்லேலூயா. நம்மளெல்லாம் நாங்கள் ரொம்ப மிஸ் பண்றோம். ஆமென். ஜெபிப்பதுண்டு, நினைவு கூர்ந்து நீங்களும் ஜெபிக்கிறீங்க. நான் பாஸ்டர்கிட்ட பேசும்போது சொல்லுவாங்க, பிரதர் நீங்களும் எங்க சபையோட ஒரு சேம் விசுவாசிப்பட நாங்கள் நினைத்து ஜெபிக்கிறோம். ஆமென். அதை கேட்கிற போது ரொம்ப சந்தோஷம். ஆமென். ஸ்தோத்திரம். நாங்களும் ஜெபிப்பதுண்டு. கர்த்தர் நம்மை ஆசீர்வதி. இருப்பது தெய்வ கிருபை. விசுவாசிக்கிறீங்க? நாம் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் கர்த்தருடைய கிருபை. அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் கர்த்தர் நம்மை தம்முடைய கிருபையினாலே நம்மை நடத்தி வருகிறார். தம்முடைய கிருபை நமக்கு தருகிறார், நம்மை பலப்படுத்துகிறார். தம்முடைய வசனம் அனுப்பி நம்மை ஆண்டவர் அமைப்பது பலப்படுத்துகிறார், குணமாக்குகிறார். அல்லேலூயா. அந்த நல்ல தேவனை நாம் ஆராதிக்க வந்திருக்கிறோம். அந்த தேவனுடைய பிரசன்னத்தை நம்ம உணர்ந்து தேவ சமூகத்துல நம்ம வாஞ்சையோடு இருக்கணும். அல்லேலூயா. இந்த வாஞ்சையுள்ள ஆத்துமாவை பரிசுத்த ஆவியினாலே தேவன் திருப்திப்படுத்துவார். அல்லேலூயா. ஆண்டவரே, என்னோடு நீங்க பேசணும், என்னோடு நீங்க பேசின குறைகளை வெளிப்படுத்தணும், நான் எந்த விதத்தில் வளரும் என்று நீங்கள் காத்திருப்பீர்களானால், தேவ சமூகத்தில் வாஞ்சையோடு நீங்கள் இருப்பீர்களானால், கர்த்தர் பரிசுத்த ஆவியானவர் நம்மூலம் ஸ்தோத்திரம் நம்மோடு பேசி நம்மை பலப்படுத்த அவர் உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. நம்முடைய தேவன் நம்மோடு பேச விரும்புகிற தேவன். அல்லேலூயா. என்ன பகலின் குளிர்ச்சியான வேளையில ஆதாமோடு ஆண்டவர் பேச வருவாராம். அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் மனுக்குலத்தை உருவாக்கிட்டு அப்படி சும்மா இருக்கிற தேவன் அல்ல. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அவர் நம்மோடு பேச விரும்புகிற தேவன். நாம் செவி கொடுக்கும் பொழுது தேவன் நம்மோடு பேசி நம்மை பலப்படுத்துவார், நம்மை தைரியப்படுத்துவார், நம்மை உற்சாகப்படுத்துவார், செவ்வையான வழியிலே நம்மை நடத்துவார். அல்லேலூயா. அவரே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிற தேவன். அல்லேலூயா. அந்த வழியில அந்த பாதையில நடக்கும்போது நித்திய ஜீவன் நமக்கு தந்து நம்மை ஆசீர்வதிக்க வல்லமுள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஸ்தோத்திரம். ஆராதனை வேளையில ஆண்டவர் என்னுடைய உள்ளத்திலே தந்த ஒரு தாட் ஆமென், யூனிட்டி. ஆமென். ஸ்தோத்திரம். அப்போ நான் குறிச்ச சப்ஜெக்ட் வேற, அப்ப யூனிட்டி கொடுத்து பேசுறோமோ ஆண்டவர் பாரப்படுத்துறாருன்னு நான் நினைச்சேன். ஆண்டவர் தம்முடைய தாசி மூலம் ஆமென் தம்முடைய ஊழியக்காரர் மூலம் பேசினார். அல்லேலூயா. தேவர்களே, தேவ சபையில் கர்த்தர் ஐக்கியத்தை எதிர்பார்க்கிற தேவன். ஆமென். அல்லேலூயா. முப்பரிந்தோள் அறாது. ஆமென். அல்லேலூயா. சத்துருவானவன் பிரிவினைகளை கொண்டு வந்து அவன் சபையையும் ஸ்தோத்திர குடும்ப வாழ்க்கையும் பிரிப்பதற்கு அநேக தந்திரங்களை கொண்டு வருவான். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். எப்படி பிரிவினை வரும்? மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். நான் சொல்றது அவங்க கேட்கல, நான் எதிர்பார்க்க அவங்கள்ட்ட இல்ல. ஸ்தோத்திரம். நான் விரும்புறபடி அவங்க இல்ல, என்ன மதிக்க மாட்டேங்கிறாங்க. ஸ்தோத்திரம். சிறு சிறு காரியங்களை சத்துருவானவன் காயமாக விதைத்து பிரிவினைகளை கொண்டு வருவான். அல்லேலூயா. பிரிவினைகளோடு தேவ சமூகத்தில் வந்து நம்ம ஆராதிக்க முடியாதுங்க. அல்லேலூயா. பிரிவினைகளோடு நம்ம வந்து ஸ்தோத்திரம் பரிசுத்த தேவ நாமத்தை நம்ம உயர்த்த முடியாது. ஒரு மனம் வராது. ஸ்தோத்திரம். ஒரு மனம் இல்லாமல் நாம் ஆராதித்தோம் என்றால் ஸ்தோத்திரம் தேவனை பிரியப்படுத்த முடியாது. அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. ஜெபத்திலும் ஆராதனையிலும் 3 விதமான காரியங்கள் உண்டு. ஸ்தோத்திரம். நிறைய உண்டு. 3 தாட்ஸ். அல்லேலூயா. நம்ம ஆரம்பத்துல வந்து தேவ சபையில் இருக்கிறோம், ஸ்தோத்திரம் பண்ணி ஆண்டவர் நாமத்தை உயர்த்துறோம், மாம்சத்துல ஸ்தோத்திரம் பண்றோம். அப்படிதான். அல்லேலூயா. ஸ்தோத்திரம் பண்ணி தேவ நாமத்தை உயர்த்த நம்முடைய ஆவி அனலதையும். நீங்க உணர்ந்தீங்களா தெரியுமா? அது அல்லேலூயா. நம்ம ஆவி உணர ஸ்தோத்திரம். ஃபர்ஸ்ட் மாம்சத்தை ஸ்தோத்திரம் பண்ணும்போது பக்கத்துல இருக்கிற யாருன்னு தெரியும். அல்லேலூயா. ஒரு ஸ்தோத்திரம், ஒரு ஸ்டெபிலிட்டி மைண்ட் நமக்கு இருக்கும். ஆனா ஆவில நிறைய இருக்கிற இடம் மறந்து ஆராதிக்க முடியும். அல்லேலூயா. அந்த அனுபவத்தில் ஆராதிக்கும் பொழுது அதுதான் 2வது கட்டம். ஸ்தோத்திரம். ஆவியில் நிறைந்து ஆராதிக்கிற அனுபவம். ஆமென். அப்ப நம்மளால ஆவியில நிறைந்து ஆராதிக்க முடியும். நம்ம ஷவுட்டா பயங்கரமா ஆண்டவரை துதிப்போம். நம்ம பக்கத்துல யாரும் என் மனவாளன் இருக்கிறார். அல்லேலூயா. என் தேவன் வந்திருக்கிறார், என்னை உருவாக்கி இம்மட்டும் என்னை ஆதரித்தவர் என் மத்தியில உள்ளாவிக் கொண்டிருக்கிறார், அவரை நான் துதிப்பேன் என்று நம்ம முழு உள்ளத்தோடு துதிக்க முடியும். அது 2ஆம் நிலை. அல்லேலூயா. 3ஆம் நிலை தேவனோடு சேர்ந்து நெருங்கி ஆமென் ஸ்தோத்திரம் பிணைகிற ஒரு அனுபவம். பாத்தீங்களா? ஸ்தோத்திரம். அல்லேலூயா. யோவான் ஸ்தோத்திரம் அப்போஸ்தலன் ஆகிய யோவான் ஆவிக்குள்ளான அனுபவம் என்று நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். அல்லேலூயா. அவன் ஆவிக்குள்ளான நாளிலே ஸ்தோத்திரம் அவன் தரிசனங்களை காண்கிறான். அல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். இருபுறமும் கருக்குள்ள பட்டயத்தோடும் அக்கினி ஜுவாலை போன்ற கண்களை உடையவராய் ஸ்தோத்திரம் சிரசும் மயிரும் வெண்பஞ்சை போல் இருக்கிற தேவனை அவன் கண்டு தரிசிக்கிறான். அல்லேலூயா. அது 3ஆம் நிலை. ஆமென். ஸ்தோத்திரம். இந்த 3 நிலையை நம்ம மாதிரி ரீச் பண்ணிருக்கிறோமா? அல்லேலூயா. தேவனோடு நெருங்கி பழகணும். ஆமென். தேவனோடு நெருங்கி அவரை துதிக்கணும். ஸ்தோத்திரம். நம்முடைய தேவன் நம்மோடு இடைபட நம்மோடு பேச விரும்புகிற தேவன். நமக்குள்ளாக கசப்புகளும் நமக்குள்ளாக ஸ்தோத்திர பிரிவினைகள் இருக்குமானால் இந்த மொத கட்டத்தை தாண்ட மாட்டோம். இந்த அலை அடிக்கும் பாத்தீங்கன்னா, கடல் அலை அடிக்கும் போது நமக்கு ஒரு எப்படியாவது கரையை தாண்டியும் வந்துடும், ஆனா தாண்டாது. பாத்தீங்களா நீங்க? ஹல்லேலூயா.
அதே போன்ற அனுபவம் நமக்கு கூடாதுங்க. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அலையை தாண்டி ஆமென், ஹல்லேலூயா. ஒரு படகை அவன் மீனவர்கள் தள்ளும்போது அந்த எதிர்த்து வருகிற அலைகளை இவர்கள் மேற்கொண்டு தள்ளி அந்த அலையை தாண்டி வச்சவங்களேன், அப்படி ஈஸி. ஹல்லேலூயா. அந்த மாம்ச தாட்டை ஜெயிக்கணுங்க ஃபர்ஸ்ட். ஹல்லேலூயா. அந்த தாட்டை ஜெயிக்கும் பொழுது நீங்க ஆவிக்குள்ள இறங்கி ஆராய்ந்து பாருங்க. தேவனோடு பேச முடியும், தேவனுடைய சத்தத்தை கேட்க முடியும், ஆண்டவருக்குள்ளாக அவன் ஆவிக்குள்ளாக முடியும், தரிசனங்களை பார்க்க முடியும். தேவ சத்தம் நம்மோடு ஆண்டவர் பேசுவாரு. ஹல்லேலூயா. ஆமென். காலத்தை பார்த்தால் போதர்களாக்கி இருக்க வேண்டிய நீங்கள் இன்னும் வேத வசனத்தின் ஆமென் அடிஸ்தான உபதேசத்தை போதிக்க வேண்டியது இருக்கிறதே என்று பவுல் சொல்வார், சங்கடப்பட்டு சொல்வார் இவரே இலக்கியத்துக்கு. அப்படி கூட ஹல்லேலூயா. தேவனோடு பழகணும், தேவனோடு பேசணும். ஹல்லேலூயா. ஐக்கியம், ஆமென். ஐக்கியம் சபைக்கு ஒரு ஆதாரங்க. ஹல்லேலூயா. ஐக்கியத்தை பரிசுத்த ஆவியானவர் இந்த நாட்களை எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா. நான் கன்ஃபார்ம் பண்றேன், தேவ ஆவியானவர் ஸ்தோத்திரம் நம்மத்திலே ஐக்கியத்தை எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா. குடும்பங்களுக்குள்ளாக ஐக்கிய பிரிவு இருக்குமானால் தேவமக்களே ஸ்தோத்திரம், ஒருவருக்கொருவர் ஆமென் தயவாயும் மன உருக்கமாயும் கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களை மன்னித்தது போல. எப்படி சொல்லுங்க? கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களை மன்னித்தது போல. ஆமென். இயேசு கிறிஸ்து மாத்திரம் நமக்காக சிலுவையில் அடிக்கப்படவில்லை என்றால் நியாயப்பிரமாணம் உண்டு. நியாயப்பிரமாணம் கல்லுக்கு கல், ஆமென் ஸ்தோத்திரம், கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல், பயங்கரமான நடன நியாயப்பிரமாணம் தண்டனை. கல்லுக்கு வாங்க பழைய பாடம் நீங்க வாசிக்கிறீங்கல்ல, பைபிள் வேத ஞானத்தோட நிறைந்திருக்கிற சபையா நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். பழைய பாடு தண்டனைகள் பயங்கரங்க. ஹல்லேலூயா. ஆமென். கிருபையா இயேசு கிறிஸ்து நம்மை மன்னித்து இந்த கிருபையின் ஆமென் சுவிசேஷத்தை கேட்டு கிருபைக்குள்ளாக வர கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென் ஸ்தோத்திரம். அப்போ ஐக்கியதையோடு ஆமென் ஒரு மனதோடு தேவனை ஆராதிப்பதான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா. தேவ சமூகத்தில் வரும் பொழுது தேவனோடு நாம் பேச வேண்டும் என்றால், தேவனோடு ஒரு மனதோடு ஆராதிக்க வேண்டும் என்றால், ஆவியில் நிறைய வேண்டும் என்றால், தேவன் தருகிற தரிசனங்களையும் ஸ்தோத்திரம் ஆமென் வார்த்தைகளையும் கேட்க வேண்டும் என்றால் நமக்கு ஒரு மனம் அவசியம். அந்த ஒரு மனதை தடுக்கும். அந்த ஒரு மனதை ஐக்கியம் இல்லாமல் தடுக்குமா? ஸ்தோத்திரம். ஐக்கியம் இல்ல, இப்படி பேசினாருப்பா, இவர் வந்து இப்படி ஆராதிக்கிறார், எப்படி ஆராதிக்க முடியுது? நேரத்துக்குதான் கண்ணு பொட்டுற மாதிரி கெட்டவதை பேசினாரு. இன்னைக்கு வந்து ஆவில ஆமென் அந்நிய பாஷையில பேசுற மாதிரி நமக்கு ஒரு பொட்டு வரல. சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் மக்களே, ஸ்தோத்திரம். இப்படிப்பட்டதான தந்திரங்களை பிசாசு கொண்டு வந்து ஆவில நிறைய விடாமல், சபை அடுத்த கட்டத்துக்கு போக விடாமல், ஆமென் ஸ்தோத்திரம், சபை ஆமென் கேட்டல்லவா, சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுவது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமானது. அது அபிஷேகத்திற்கு ஒப்பாக பைபிள் கருதப்பட்டிருக்குங்க. ஹல்லேலூயா. அப்ப இல்லாட்டாங்க அபிஷேகம் நாடியில வராது, வழியாது. ஆமென். ஷக்கரபோசியா தடதுனியா. ஹல்லேலூயா. ஒரு மனம் இல்லை என்றால், ஐக்கியம் இல்லை என்றால் ஸ்தோத்திரம் அபிஷேகம் வெளிப்படாதுங்க. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தர் அதை எதிர்பார்க்கிற தேவனாய் இருக்கிறார். நம் வேகத்தில் வாசிக்கலாம். ரோமருக்கு எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரம், அதுல 1ஆம் வசனம் 2ஆம் வசனம் வாசிக்கலாம் ஜெபத்தோடு. சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியவுமான ஜீவ பலியாக ஒப்புக்கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதா இருக்கிறதுனாலே மறுரூபமாகுங்கள். காலம் கலியுன்னோ நாட்கள் போய் கர்த்தாவின் வரவு சமீபமாய் மகத்வ நாமத்தை கீர்த்திப்பானாய் ശക്തീകരിക്കാനിൻ ആത്മാവിനാൽ യാത്ര ചെയ്യും ഞാൻ ക്രൂശെ നോക്കി യുദ്ധം ചെയ്യും ഞാൻ യേശുവിനായി ജീവൻ വച്ചിടും രക്ഷകനായി അന്ത്യശ്വാസം വരെയോ ജീവൻ വച്ചിടും രക്ഷകനായി അന്ത്യശ്വാസം വരെയോ. പരിശുദ്ധപിതാവേ, നമ്മുടെ സമൂഹത്തിലെ ഒരു கூட சபையா எங்களை தாழ்த்துகிறோம். ஆண்டவரே, இந்த கொடுக்கப்பட்ட இந்த வார்த்தையை ஆண்டவரே எங்களோட ஆவியானவர் பேசும்படியா நாங்கள் செபிக்கிறோம். அப்பா
என்னுடைய வார்த்தையை ஆண்டவரே ஸ்தோத்திரம், மனுஷன் ஞானத்துக்குரிய நயவசனம் உள்ளதாயிராமல் அது உம்முடைய ஆவினாலும் உம்முடைய பலத்தினாலும் உறுதிப்பட்டு நம்முடைய செபிக்கிறோம். எங்களுடைய மனதை கத்து திறங்கப்பா. அப்பா, எங்கள் இருதயங்களை நல்ல நிலமாய் மாற்றுங்க ஆண்டவரே. எங்கள் இருதயங்களை நல்ல நிலமாய் மாற்றுங்க. எங்கள் இருதயத்தில் விதைக்கப்படுகிற விதைய ஆண்டவரே, அது 30, 60, 100 மேனியாய் வளர்ந்த ஆண்டவரே, ஆமென். நம்முடைய நாம மகிமைக்காய் பலன் கொடுக்க தேவாவியானவர் எங்களை ஒருமுகப்படுத்தும்படியாய் செபிக்கிறோம். இந்த இடத்துல ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஆமென். நம்முடைய அபிஷேகம், உம்முடைய வல்லமை, உம்முடைய அனுக்கிரகம் வெளிப்படும்படியாய் செபிக்கிறோம். வசனத்துக்கு விரோதமாய் கிரிச்சேர் எல்லாவித பொல்லாத பிசாசின் கிரிகளை அதிகாரமுள்ள இயேசுவின் நாமத்தில் நாங்கள் சபையாய் கட்டிந்து கொள்கிறோம். தேவ நாம மாத்திரம் மகிமைப்படுத்து அடியை தாழ்த்துகிறேன் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இன்றைக்கு ஆமென் ஸ்தோத்திரம், நாம் தியானிக்க போகிற ஒரு சிறிய சப்ஜெக்ட், உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். மறுரூபம். அல்லேலூயா. இந்த இடத்துல சரீர பிரகாரமான ஒரு மறுரூபத்தை குறிக்கல. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். சரீர பிரகாரமா நம்ம சில நாள் ஒழுங்கா சாப்பிடாட்டி ஒளியா இருப்போம், சாப்பிட்டா ஃபேட் ஆகும். அப்படிப்பட்ட ஒரு மறுரூபத்தை ஆண்டவர் குறிக்கல. ஒரு ஆவிக்குரிய ஒரு மறுரூபம், ஒரு டிரான்ஸ்ஃபார்மேஷன். அல்லேலூயா. அதை ஆண்டவர் சபையை எதிர்பார்க்கிறாருங்க. ஆமென். சபையா இருக்கிற நம்மேது ஒரு மறுரூபம். எப்படிப்பட்ட மறுரூபமா? ஸ்தோத்திரம். நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல், வசனத்தை சேர்ந்து தியானிக்கணும். அல்லேலூயா. அப்ப இந்த பிரபஞ்சத்திற்குரிய ஒரு ரூபம் இருக்குங்க. அல்லேலூயா. இந்த பிரபஞ்சத்திற்குரிய ஒரு வேஷம் இருக்குது. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இந்த உலகத்திற்குரிய ஒரு நோக்கமும் ஆமென் ஸ்தோத்திரம் ஒரு வேஷமும் இருக்கிறது. அப்ப அதன்படி அதற்கு ஒத்த வேஷம் தெரியாமல், ஆமென் அல்லேலூயா, தேவனுடைய நன்மை, தேவனுடைய பிரியம், பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்களுடைய மனம் மைண்ட் ரெனியூ ஆகணும், புதிதாகணும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இந்த மனசு புதிதாயிட்டாலே மறு வந்துடும். மனம் திரும்புதல் முதல்ல எங்க ஸ்டார்ட் ஆகும் சொல்லுங்க பாப்போம். மனம் திரும்புதல் நம்முடைய மனதிலே, அப்படிதானே? ஆவியானவர் நம்முடைய மனதில் டச் பண்ணும் பொழுது, ஐயோ நான் பாவி, என் ஆண்டவர் இல்ல, நான் இப்படியே போனா நான் நரகத்துக்கு போயிருவேன். அல்லேலூயா. எனக்காய் அடிக்கப்பட்ட, எனக்காய் ஸ்தோத்திரம் மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்த என் இயேசுவை நான் ஏற்றுக்கொள்ளாவிட்டால் எனக்கு நித்திய ஜீவன் இல்லை என்று அந்த உணர்வு நம்முடைய மனதில் ஃபர்ஸ்ட் வரும். அப்படிதானே? மனம் திரும்புது. அப்ப மைண்ட் என்ன ஆகுது? புதிதாய் மாறுது. மனம் திரும்புவதற்கு முன்னாடி இருக்கிற வரைக்கும் நம்ம எப்படி இருந்தோம்? கண்டதை காட்சி, கொண்டதை கோலம், வெந்தது திங்கணும், விதி முடிஞ்ச சாகணும், செத்தா கலக்கையோ உடக்க தெக்கையோ, அப்படின்னு சொல்லுவாங்க பழைய பழமொழிகள். எனக்கு கேட்க தெரியல, எங்க பாச பேசாரு ஊர்ல சாமி சொல்றது பாச பேசாரு மாதிரி. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆமென். அப்படிப்பட்ட ஒரு காலத்தில் நாம் இருந்தோம். அப்படிதான் ஸ்தோத்திரம். ஏதோ வாழ்றோம், நல்லா சம்பாதிக்கிறோம், ஆமென், நல்லா அனுபவிக்கிற உலகத்தை, ஆமென், ஸ்தோத்திரம், கோடி கோடியா சபை சேர்த்து வச்சாலும் மனுஷனே, உன்னுடைய அவசானம், உன்னுடைய முடிவு உனக்கு கேரண்டி கொடுக்காவிட்டால் நீ சம்பாதித்து வைத்த எல்லாம் என்ன ஆகும்? அல்லேலூயா. அப்ப அப்படிப்பட்ட அந்த உலக பிரமாண அந்த நோக்கத்தில் இருந்து தேவன் என்னையும் உங்களையும் பிரித்தெடுத்தார். அப்ப நம்ம மனசுல புதுசு ஒரு தாட், ஒரு எண்ணத்தை கொடுக்கிறார். இதுதான் சத்திய மகனே, நீ கேட்டு மனம் திரும்பு. அப்ப நம்முடைய மைண்ட் புதிதா மறுரூபம். ஸ்தோத்திரம். நம்முடைய மைண்ட் புதிதானதுனாலே ஒரு மறுரூபம் வந்துச்சு. அப்படிதானே? வந்துச்சு இல்ல எல்லாத்துக்கும்? சொல்லுங்க. பழைய காலத்துல கெட்டவத்தை பேசணும், ஆமென், கோல் சொன்னோம், போய் பேசணும், ஸ்தோத்திரம். தானே? சொல்லுங்க. அல்லேலூயா. சினிமா பார்த்தோம், சீரியல் பார்த்தோம், அல்லேலூயா, தண்ணி அடிக்கிறது, தம் அடிக்கிறது, இந்த பாவம்லாம் பண்ணிட்டு இருந்தோம். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அப்ப தேவ கிருபையால் இதெல்லாம் தவறு என்று ஆண்டவர் நமக்குள்ள உணர்த்தின பொழுது நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு மறுரூபம் வந்தது. ஆமென், ஸ்தோத்திரம். அப்ப அந்த மறுரூப அனுபவம் அன்றைக்கு வெளிப்பட்டு அப்படியே நின்று விடுகிற அனுபவம் அல்ல. ஸ்தோத்திரம். சபையிலே இந்த மறுரூபம் என்பது ஒவ்வொரு நாளும் வரணும். எது வரைக்கும் தெரியுமா? கிறிஸ்துவின் நிறைவான சரீர வளர்ச்சியாகிய அந்த பூரண புருஷனாக வரைக்கும் கிறிஸ்துவை போல மாறணுங்க. அந்த மறுரூபம் நம்முடைய வாழ்க்கையில நடக்குதா? கிராஜுவல் growth இருக்குதா? சிந்திக்கணும், எல்லாரும் சிந்திக்கணும். ஸ்தோத்திரம். வசனத்தை கேட்கணும் எல்லாரும். அல்லேலூயா. ஆவியானவர் பேசுறார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். அல்லேலூயா. எனக்குள்ளாக அந்த மறுரூப அனுபவம் இருக்குதா?
என்னோட ஆண்டு பேசுறாரு. அல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இல்லையா இன்னும் அந்த உலகத்திற்கு ஒத்த வேஷம் தரிக்கிற மாதிரி இன்னும் நான் போய் சொல்றேன், இன்னும் நான் சினிமா பாக்குறேன், இன்னும் நான் வந்து ஸ்கோல் சொல்றேன், இன்னும் ஆண்டுக்கு பிரியமில்லாத காரியங்களை பண்றேன்னு சொன்னா நமக்குள்ள மறுவும் என்ன அர்த்தம்? அப்ப ஆண்டவர் இன்றைக்கு நம்மோடு பேசுகிறார். நீ இழந்து போன அந்த மனதை, ஸ்தோத்திரம், நீ இழந்து போன அந்த புதிதான மனதை மறுபடியும் தேவ ஆவியானவர் நமக்குள்ளாக வைக்க விரும்புகிறார். ஆமென், ஸ்தோத்திரம். ஒரு நிமிஷம் கை தட்டி ஆண்டு ஆராதிக்கலாமா? ஆண்டவரே, எனக்கு அந்த மறுரூபத்தை தாருங்கப்பா, அந்த புதிய மனசை தாருங்க. எல்லோரும் ஒப்புக்கொண்டு ஆராதிக்கணும். ஆண்டவரின் விடுதலை கொடுப்பார். கண்டிப்பாக ஒரு மறுரூபம் தெய்வ சபையில் வெளிப்படணும். இயேசுவின் நாமத்தில் உடக்கசி அந்த லவத்துடவ எல்லோரும் வைத்தரகனு ஷாக்கா ரபலா உடமான ஷக துனி உடகசி அத்துடவல துடவல. ஆண்டவரே, என்னுடைய பழைய வாழ்க்கை வேண்டாம்ப்பா, என்னுடைய பழைய வாழ்க்கை வேண்டாம், பழைய பாவம் வேண்டாம், பழைய சோதம் வேண்டாம். உரிக்கந்தல் மோனி உட சந்தலவ துடவலவோ உடவலவரவலவோ சந்தலவோ துடிவல உடகசி அத்துரிவலரக துடாரி கட்டுகள் அழியத்தை இயேசுவின் நாமத்தில் உடகசி அந்தலவோ இக்கமான துடவல உடகசி அத்துரிவ உடகசி அந்தலே உருக்கசனவர ஓடி அந்தலவர துடமனரகள் கசியா. ஹல்லேலூயா, ஆமென், ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆவியானவர் நம்முடைய இதயத்தில் வரும் பொழுது நமக்கு மறுரூபம் வருங்க. ஸ்தோத்திரம். நம்முடைய மனம் புதிதாய் மாறும் பொழுது ஒரு மறுரூபம் வரும். ஹல்லேலூயா. நான் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பதாக ஹல்லேலூயா பயங்கர சினிமா அடிக்க ஆரம்பிச்சேன். அது மாத்திரமல்ல, ஸ்தோத்திரம், ஜிம்முக்கு போனோம், உடம்ப நல்லா அவன் வளர்க்கணும். அவன் அப்படி பயங்கர அடிக்ட். காலையில் ஜிம் போவேன், நைட்டு ஜிம் போவேன். ஸ்தோத்திரம். நமக்கு இப்படி ஆம்சம் கட்டி நான் பெரிய ஆளு காட்டுற மாதிரி ஒரு கேரக்டர், மோசமான கேரக்டர். ஹல்லேலூயா. அது ரட்சிக்கப்பட்டவரும் தெரிஞ்ச எனக்கு. ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. அப்ப இந்த மாதிரிப்பட்ட தாட்டை ஆண்டு மாட்டினார். என்ன ஆண்டு பிடிச்ச முதல் காரியம், நான் எப்படி அவன் உடம்ப எவ்வளவு வளர்க்க தீர்மானித்தனும், என்ன ஆண்டு உபவாசப்பட பிடிச்சாரு. சாப்பிட்டாலே மனசு திருப்தி வராது. வாரத்துல 3 நாள் ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா, ஆமென், 21 நாள் ஸ்தோத்திரம், மாதங்கள்ல 40 நாள் ஸ்தோத்திரம். அப்படி உபவாசம் பண்ணி ரட்சிக்கப்பட்ட ஆரம்பத்துல இருக்கிற மாதிரி ஆயிட்டேன். நான் வெக்கேஷன் போற ஊர்ல என்ன இப்படி இருக்க, நீ அந்த கூட சேர்ந்துட்டியோ? ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆண்டவர் அந்த மறுரூப அனுபவத்தை கொண்டு வந்தாருங்க. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். என்னுடைய பேச்சு மாறினது, என்னுடைய சிந்தை மாறினது. எப்படி சினிமாக்காக அடிக்டா இருந்தனோ என்னை அதை வெறுக்க வச்சார் ஆண்டவர். அதை பார்த்தாலே வெறுப்பு வந்துச்சு எனக்கு. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். என்னுடைய கேரக்டர் மாறினது. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அந்த மறுரூப அனுபவத்தை ஆண்டவர் இன்றைக்கு நம்மோடு கேட்கிறார். பிரிய தேவ ஜனங்களே, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியா இருக்கிறான், பழையவள் எல்லாம் ஒழிந்து போயின. ஆமென், ஸ்தோத்திரம். அப்ப இந்த மறுரூப அனுபவம் வரும் பொழுது தேவ நாமம் நம்மூல மகிமைப்படும். நல்லா கவனிக்கணும் வசனத்தை. இந்த மறுரூப அனுபவம் நம்ம வாழ்க்கையில் வரும் பொழுது கிறிஸ்துவின் வாசனை நம்ம வெளிப்படும். நம்ம கேட்டோம் அல்லவா, தைலம் நம்ம மேல அந்த அபிஷேகம் தைலப்பட்டு நம்ம எங்க போனாலும் வாசனை வரும். அப்படிதானே? இப்ப நம்ம அந்த அசுத்தம் வீசினா ஒரு 5 நாள் குடிக்கணும்னு வச்சுக்கோங்க, தலை முடியுமா? கூட இருக்க மாட்டாங்க. அப்படிதானே? ஸ்தோத்திரம். ஒரு 10 நாள் பல்லு வளர்க்க வச்சுக்கோங்க, நிக்க முடியுமா? வாடடிக்கும், அசுத்தமான வாடடிக்கும். அது கிறிஸ்துவின் அருமணம் நம்மில வெளிப்படும் பொழுது நம்ம எங்க போனாலும் அங்க ஒரு அசைவு இருக்கும். நம்ம எங்க போனாலும் தெய்வ நாமம் அங்க மகிமைப்படும். நம்ம எங்க போனாலும் அங்க விடுதலை நடக்கும். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆமென். நம்முடைய வார்த்தை மற்றவங்கள கட்டி எழுப்புங்க. யாருக்கு தான் பாரம் இல்ல, யாருக்கு தான் கவலை இல்ல, யாருக்கு தான் ஸ்தோத்திரம் ஃபைனான்சியல் டிஃபிகல்ட்டி இல்ல. ஆமென், ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. இந்த உலக வாழ்க்கையில அந்த பெர்க்மன் செய்யப்படுற வாழ்க்கை என்பது போராட்டமே, நல்லதொரு போராட்டமே. ஓ, வாழ்க்கை என்பது போராட்டமே, நல்லதொரு போராட்டமே. நெருங்கி வரும் பாவங்களை, நெருங்கி வரும் பாரங்களை, ஓ உதறி தள்ளிவிட்டு ஓடு மகனே. ஆமென், உதறி தள்ளிவிட்டு ஓடு மகளே. பிரிய மாணவனே, உன்னாக்குமா வாழ்வது போல் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரும் மகனே. ஹல்லேலூயா. அப்ப போராட்டம் இருக்குங்க, பாரங்கள் வரும், அதெல்லாம் ஓர்க்கம் பண்ணணும். இந்த கிறிஸ்துவின் நறுமணம் உள்ள ஒருத்தர் போனா போதும், அங்க சந்தோஷம் வரும். ஹல்லேலூயா.
ஏன்னா கிறிஸ்து அவரோடு கூட இருப்பாருங்க. அந்த வாசனை நம்மள வீசணும். நம்ம வேலை பார்க்கிற இடத்துல அந்த வாசனை வீசணும். நம்முடைய குடும்பத்துல அந்த வாசனை வீசணும். கிறிஸ்துவின் வாசனை வெளிப்படணுங்க. ஸ்தோத்திரம் ஹalleluya. அதை கர்த்தர் இன்றைக்கு எதிர்பார்க்கிறார். ஹalleluya. ஸ்தோத்திரம். இந்த மறுரூபம் வரணுங்க நமக்குள்ளாக. ஸ்தோத்திரம். அப்ப மறுரூபம் நம்முடைய வாழ்க்கையில வெளிப்படணும். எப்படி மறுரூபம் வரும்? வாசிக்கலாமா? ஆமென். ஸ்தோத்திரம். யாத்திராகமத்தின் புத்தகத்துல ஆமென் 24ஆம் அதிகாரத்துல 12 முதல் வாசிக்கிறேன். யாத்திராகமம். கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ மலையின் மேல் என்னிடத்திற்கு ஏறி வந்து அங்கே இரு. நான் மலையின் மீது ஏறி வந்து என்னிடத்தில், சமையல நல்ல வசனத்தை கம்மி வாசிப்போம், என்னிடத்தில் இரு. அப்ப ஆண்டவர் மோசையை நல்லா கவனிக்கிறது மக்களே. வசனத்தை ஒரு காதல கேட்டு விட்டுறக்கூடாது. என்னோட வாழ்க்கையில அப்படி ஆசைப்படுத்தணும். ஏன்னா திருவசனத்தை கேட்டும் ஆமென் அதுபடி செய்யாமல் போனா அது தவறு ஆண்டு கேட்பாரு. ஏன்னா அந்த வசனம் எத்தனையோ பேருக்கு கேட்கப்படலை தெரியுமா உங்களுக்கு? ஹalleluya. எத்தனையோ பேருக்கு இந்த சுவிசேஷம் அறிவிக்கப்படவில்லை. எத்தனையோ பேருக்கு இந்த சத்திய வார்த்தைகள் அறிவிக்கப்படவில்லை. அவன் கிருபையா இறங்கி இந்த உலகத்துல கிடைச்ச பெரிய பாக்கியம் தெரியுமா நமக்கு? சத்திய வசனத்தை கேட்பதும். இதை கேட்டாலே பாக்கியமான பைபிள் சொல்லுது. இதை கேட்டாலே நம்ம பிளஸடா. ஹalleluya. ஸ்தோத்திரம். இதை வாசித்தா நம்ம பிளஸடா. ஹalleluya. ஸ்தோத்திரம். இதை கைக்கொண்டால் போங்க பாக்கியவான்கள். ஸ்தோத்திரம். ஹalleluya. அப்ப ஆண்டவர் மோசேயை சொல்றாரு, மோசேயே நீ வா, நீ வந்து என்கிட்ட அமர்ந்து இரு. ஏன்னா ஜனங்களுக்கு சில கற்பனைகள் கொடுக்கணும். ஆமென். அப்ப ஆண்டவர் ஃபர்ஸ்ட் மோசேயை பழக்குகிறார். இவன் மறுரூபம் ஆகணும். இவன் முகத்துல பிரகாசம் தெரியணும். ஸ்தோத்திரம். ஹalleluya. அப்ப ஆண்டவர் மோசேயை மறுரூபப்படுத்துவதற்காக அவனிடத்தில் எதிர்பார்த்த முதல் காரியம், என்கிட்ட வா வந்து இரு. ஹalleluya. ஆனா நமக்கு அந்த சமையல பாத்தீங்களா? நம்ம யூடியூப் கூட வா 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 வந்து மகள் உட்காரு, Facebook கூட, ட்விட்டர் கூட அப்படிதானே? சொல்லுங்க. ஹalleluya. ஸ்தோத்திரம். ஹalleluya. நமக்கு அதெல்லாம் பிசாசுடைய கண்ணீர். நமக்கு நம்ம நினைக்கிறோம் எப்படி ஒரு இந்த கரையான் பத்தின கரையான், இந்த கரையான் வந்து நமக்கு வந்து இந்த பீம்ஸ் உடன் பீம்ஸ் பண்ணிருப்பாங்கல்ல ஸ்தோத்திர ரூஃப்லாம். இந்த கரையான் போச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த உத்திரம் வந்து என்ன ஆகுமா? கரையும். அதோடைய திடத்தன்மையை அது இழக்கும். அது போலதாங்க நம்ம வீணாக செலவழிக்கிற ஒவ்வொரு நேரங்களும் கரையான். நீ ஞாபகம் வரணும். சும்மா இருந்து போன தோண்டி 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 பார்க்கும்போது கரையான்னு அது அழிச்சிரும் நம்ம வாழ்க்கைய. எஸ் கரெக்ட், அழிச்சிரும். எத்தனை குடும்பம் அழிஞ்சு தெரியுமா? ஹalleluya. சீரியல் பார்த்து எத்தனை குடும்பம் அழிஞ்சிருக்குங்க. சண்டை குடும்பத்துல, ஐக்கியம் இல்ல. ஸ்தோத்திரம். ஒரு மாஸ்டர் சாட்சிகள் சொன்னாரு. ஒரு குடும்பத்துல ஒரு அம்மா இருந்தாங்க. அந்த அம்மா சீரியல், அந்த சீரியல்ல ஒரு கேரக்டர் வரும். அந்த கேரக்டர்ல அந்த புருஷனாரு மரித்து போனார். இந்த அம்மா அதை பார்த்துட்டு உறங்கிருக்கு. அடுத்த நாள் காலையில் எந்திக்குது, ஐயோ என் புருஷன் செத்து போயிடுவானோ. ஒரு பயத்தின் ஆவி அவங்க ஆட்கொள்ளுது. ஸ்தோத்திரம். இந்த பயத்தை வைத்து இந்த சத்ரு உள்ள பூந்துட்டான், பிசாசு பூந்துட்டான். சந்தல ஓசி அத்தரகதுனிகா. ஹalleluya. அப்புறம் அந்த அம்மா அந்த ஆளை வேலைக்கு போனா விடாது. பயம் வந்து பயங்கர பிரச்சனை அந்த குடும்பத்துல. கடைசி ஒரு ஜெபத்துல ஆண்டவர் அந்த அம்மா விடுவித்தார். அப்படிப்பட்ட வஸ்டான சிச்சுவேஷன்ல போயிடக்கூடாது. ஹalleluya. அப்போ தேவனோடு நாம் அமர்ந்து இருப்பதை எந்தெந்த காரியங்கள் தடுக்கின்றதோ அதை நம்மை விட்டு மாற்றணும். நல்லா கவனிங்க. வசனங்க எப்படி விடுறீங்க. ஸ்தோத்திரம். ஹalleluya. அப்ப தேவனோடு நாம் அமர்ந்திருக்கிற அனுபவத்தை தடுக்கிற எல்லா காரியத்தையும் நம்ம மாற்றணுங்க. ஏன்னா மோசே கற்பனை வாங்கிட்டு வராரு, மழையிலிருந்து இறங்குறாரு, அவர் முகத்துல பிரகாசம், மறுரூபம் ஆயிட்டாரு. கிட்ட யாரும் போலையே, மோசையே பயந்து ஓடுறாங்க ஜனங்க. என மறுரூபம் அவன் மோசையின் வாழ்க்கையில வெளிப்பட்டது. அப்பொழுது ஜனங்கள் உணர்ந்தார்கள், எஸ் மோசே கர்த்தரோடு இருந்தான். ஹalleluya. எஸ் மோசே தேவ சந்நிதியிலே அவன் காத்திருந்து கட்டளை பெற்றுக் கொண்டான். பயம் வந்துச்சு, சாட்சி வெளிப்பட்டுச்சு. ஹalleluya. ஜனங்கள் பயந்தாங்க மோசேக்கு. ஸ்தோத்திரம். ஹalleluya. நம்மை காணும்போது ஹalleluya சொல்லலாம். ஹalleluya. ஸ்தோத்திரம். ஹalleluya. கிருபை. தெய்வ சமூகத்திலே ஜெபத்திலே அமர்ந்திருப்பதை ஒருபோது மறந்து விடாதீங்க. ஜெபிக்கிற சபை நீங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷம். குரூப்ல எங்க வீட்டுல பிரேயர், இந்த வீட்டுல பிரேயர் மேல ரொம்ப சந்தோஷம். அபுதாபி இல்லங்க, இப்படி நாங்க போற சபையில இப்படி காட்டேஜ் பண்ணி நடத்த முடியாது. பயங்கர ரெஸ்ட்ரிக்ஷனுங்க. நான் ஏங்குறேன், ஐயோ ஆண்டவரே எங்களுக்கு இப்படி ஆராதிக்க முடியல. ஏங்குற உண்மையில ஏங்குறாங்க. நாங்களாம் ஆராதிக்க முடியாது. பயங்கர ரெஸ்ட்ரிக்ஷன். நாங்க
2 hour தான் ஆரம்பிச்சு ஓடிடணும் வெளியே. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஐக்கியம் கிடையாது, ஃபெலோஷிப் அவ்வளவு இல்ல. ஸ்தோத்திரம். எனக்கு அந்த கிருபையா இறங்கி இப்படிப்பட்ட ஒரு ஸ்தோத்திரம் காரியத்தை நம்முடைய சபையில் இருக்கிறாரே, அதற்காக ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஏன்னா தெய்வ ஜனம் காத்திருந்து ஜெபிக்கிற இடத்துல விடுதலை உண்டு. தெய்வ ஜனம் காத்திருந்து உபவாசிக்கிற இடத்துல விடுதலை உண்டு. தெய்வ ஜனம் அமர்ந்திருந்து தெய்வ பாதத்தில் இருக்கும் பொழுது அங்கே மறுரூபம் வெளிப்படும். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட கிருபைக்காய், அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்துக்காய் நாம் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமா? ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஆமென். மோசே காத்திருந்தார். அதே காரியத்துல ஆண்டவர் புதிய நியமத்திலையும் புதிய ஏற்பாடுலையும் ஆண்டவர் பேதுருவோடு சொல்லுவார், பேதுருவே நீ ஜெபம் பண்ணு, இல்லாட்டி உனக்கு ஒரு பிரச்சனை. ஹல்லேலூயா. ஆனா இந்த பேதுரு என்ன பண்ணாருன்னா, இவர் ஜெபம் பாஸ்டர் நம்ம சொல்லுவாங்களே ஜெபம் பண்ணுங்க, ஆனா கேட்கறது கிடையாது. புள்ளி அந்த மாதிரி கேட்கல. கடைசியா என்ன ஆனாருன்னா, ஆண்டவர் மறுதலிக்கு வந்துட்டாரு. ஹல்லேலூயா. அப்ப இந்த வாழ்க்கையில வந்த உடனே திருப்பி எழுதுற பேதுருக்கு ஒரு நிருபம் எழுதுறாரு. நீங்க அந்த வசனம் வாசிங்க, பொதுவான நிருபம் பேதுரு நிருபத்துல வாசிங்க. 1 Peter chapter 4 verse 7 வாசிங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. எல்லாவற்றிற்கும் முடிவு சமீபமாயிற்று. ஆகையால் தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருந்து ஜெபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதை உள்ளவர்களாய் இருங்கள். ஆமென். இதுல ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்வார். பரிசுத்த ஆவியானவர் பேதுரு எழுதும்போது ஜாக்கிரதை வேணும்பா உங்களுக்கு. எதுல ஜாக்கிரதை? ஜெபத்தில் ஜாக்கிரதை வேணும். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. என்ன ஒரு காலத்துல நான் ஜாக்கிரதை இல்லாம இருந்தேன். என்ன இயேசு சுவாமி என்னை ஜெபிக்க சொன்னார். பேதுருவே 1 மணி நேரம் ஜெபிக்க மாட்டியா நீ? ஹல்லேலூயா. அப்படி சொன்ன பொழுது நான் அஜாக்கிரதையா இருந்தேன். நல்லா கவனிங்க இந்த வேர்ட், அஜாக்கிரதை. நிறைய பேருக்கு தெரியலங்க பிரேயருடைய சின்சாரிட்டியும் பிரேயருடைய வேல்யூ தெரியலங்க. உங்களுக்கு தெரியுமா, சபையில ஸ்தோத்திரம் பண்ணுற ஒவ்வொரு ஜெபங்களும் தான் நம்மளே காக்குதுங்க. குடும்பத்தில் நம்முடைய யாத்திரை, நம்ம பண்ணுகிற வேலையில ஜெபங்கள் நம்மை தாங்குகிறது. எப்படி ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஏன்னா நமக்கு விரோதமாய் செயல்படுகிற ஒரு துஷ்ட சக்தி உண்டு. ஹல்லேலூயா. நமக்கு விரோதமாய் போராடுகிற ஒரு அமானுஷ பிசாசு உண்டு. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். அந்த பிசாசின் பிடியிலிருந்து ஆமென் நம்மை ஜெயத்தோடு நடத்துவதற்கு நம்முடைய ஜெபம் ஒரு ஆதாரமா இருக்குது. ஹல்லேலூயா. என்ன பைபிள் சொல்லுது? ஆமென். என்ன சொல்லுது? சொல்ல ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. கர்ஜிக்கிற சிங்கம் போல சுற்றி வகை தேடுறான். வகை எங்க கிடைக்கும், இவனை பிடிக்கலாம். ஸ்தோத்திரம். எந்த பாயிண்ட் வருவான்? ஷாமன அசி அல் கடைபரவ் அல் கதரவன அசிபல ஹத்துடமனரிகள் கத்தனாரியா. ஆமென். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். சில சாட்சிகள் ஞாபகம் வருது, நான் அதை விழுங்குறேன். கத்த நல்லவர். ஆமென். எத்தனையோ பேர் நாட்கள்ல ஆமென் ஸ்தோத்திரம் இந்த பிசாசின் பிடியில சிக்கியிருக்கிறாங்க. ஆரம்பத்துல கொண்ட விசுவாசம் இல்ல, ஆரம்பத்துல கொண்ட வைராக்கியம் இல்ல, ஆரம்பத்துல கொண்ட ஸ்தோத்திர தேவான்பு இல்ல. ஆமென். வகை தேடி அந்த பிசாசே சுட்டி திரிந்து இவர்களை வசப்படுத்தி கொண்டான். ஸ்தோத்திரம். அப்படிப்பட்ட கண்ணிலிருந்து நானும் நீங்களும் விடுதலை பெற வேண்டும் என்றால் ஜாக்கிரதை வேணும். இதுல ஜெபத்துல ஜாக்கிரதை. எனக்கு ஜாக்கிரதை. சாப்பிடணும். ஒரு நாள் சாப்பிடாம நீங்க தூங்கினா நம்ம செத்துவ மாட்டோம். செத்துருவானே. ஜெபிக்காம தூங்காதீங்க. எழுங்க, ஜெபிக்காம தூங்காதீங்க. ஜெபிக்கணும். ஒரு கிறிஸ்தவனுக்கு ஜெபம் அத்தியாவசிய உணவு. ஹல்லேலூயா. நீங்க ஜெபித்து பாருங்க, உங்க முகம் மறுரூபமாகும். ஹல்லேலூயா. ஆமென். மோசே தேவ சமூகத்திலே 40 நாட்களும் 40 இரவுகளும் காத்திருந்து அவன் தெய்வ பாதபடியிலே காத்திருந்து தேவனோடு அமர்ந்திருந்த பொழுது அவருடைய முகம் மறுரூபப்பட்டது. ஹல்லேலூயா. என்னை கேட்கிற பிரியமான பிள்ளைகளே, ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நாமும் தெய்வ சமூகத்திலே அப்படி ஜெபத்திலே காத்திருப்போமானால் நம்முடைய வாழ்க்கையிலே வெளிப்படும் மறுரூபம். ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். நம்முடைய மனசு புதுசா மாறும். ஆமென். ஜெபிக்கும் போது எல்லாம் வெளிப்படும். ஜெபிக்கும் போது ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரப்பான்னு சொல்லும்போது நீ அப்படி பேசுறியா, அவனை எப்படி? ஹல்லேலூயா. அப்படின்னா குற்றப்போதம் வரும். ஆண்டு உணர்த்துவாரு. அப்படிலாம் ஆண்டு டேரக்டா வந்து நீ டேரக்டா வந்து பழிச்சு பாரு அப்படியா சொல்லுவாரு. ஆண்டு ஹல்லேலூயா. ஃபர்ஸ்ட் ஒப்புக்கொடு, தப்ப உணரு. அம்மா கரெக்டாக. ஹல்லேலூயா. நமக்கு அந்த வந்து அனுபவம் இல்ல. நம்ம சில நேரம் யார்ட்டையா பேசி வந்துடுவோம். ஸ்தோத்திரம் பண்ண ஆண்டு உட்காருவோம். மனசு குத்து மாதிரிங்களா? அந்த அனுபவம் யாருக்காக இருந்து எழுதுங்களேன். என்னதான் தெரியும். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அப்ப ஆண்டவர் அந்த சமயத்தில் உணர்த்துவார். அப்ப ஜெபம் பாத்தீங்களா? அப்ப தவறு என்று உணர்வது ஒரு மறுரூபப்படுத்தி பாத்தீங்களா? ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். என தேவ ஆவியானவர் அவர் நம்மை மறுரூபப்படுத்த அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். எப்பப்பா மறுரூபம் வரும்? நீ ஏன் பாதபடியில வந்து அமர்ந்து ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. தெய்வ பாதபடியில் அமர்ந்திருக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில மறுரூபம் வரும். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நம்ம பைபிள்ல தெரியல. அவன் ஸ்தேவான் அவன் தெய்வ பாதபடியிலே காத்திருந்து பரிசுத்த ஆவியினால்
நிரப்பப்பட்டவனாய் இருந்தான். அப்போஸ்தலருடைய நடவடிக்கைகள் 6ஆம் அதிகாரத்தில் திருப்பிக் கொள்வோம். 6ஆம் அதிகாரத்துல ஸ்தோத்திரம் 15ஆம் வசனம் வாசிக்கலாம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 6ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். உட்கார்ந்திருந்த அனைவரும் Yes. அவன் மேல் கண்ணோக்கமாயிருந்து Man. அவன் முகம் தேவதூதன் முகம் போலிருக்க கண்டார்கள். பாத்தீங்களா, நம்ம போலதான் அவன் மாம்சம் எடுத்து கொண்டவன். ஆனா பைபிள் சாட்சி விடுது, அவன் முகம் ஒரு தேவ தூதன் முகம் போல இருந்துச்சான். அல்லேலூயா. அப்ப மறுரூபம் அவருடைய வாழ்க்கையில வெளிப்பட்டுச்சுங்க. அந்த பிரகாசம் வந்த உடனே ஸ்தேவான் சும்மா இருக்க முடியல. ஸ்தேவான் ஸ்தோத்திரம் அவனுக்குள்ளாக இருந்த அந்த வார்த்தைகளை அவன் அடக்கிக் கொள்ள முடியவில்லை. ஸ்தோத்திரம் வருகிற கிரேக்கரோடு பேசுறான், இயேசுவே தெய்வம், இயேசுவே ரட்சிக்கிறவர், இயேசுவே விடுதலை தைரியமா பேசுறான். அல்லேலூயா. தைரியத்தோடு அவன் பேச தேவ நாமத்தை உயர்த்த அவன் கர்த்தரோட கிருபை கொடுத்தான். அப்ப தேவ பாதபடியில் காத்திருந்து பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில மறுரூபம் வருகிறது. ஹல்லேலூயா. நம்ம வாசித்த வார்த்தை மறந்துடாதீங்க. உங்கள் மனம் புதிதாகினாலே மறுரூபமாகுங்கள். ஏன்னா நமக்கு சில காரியம் அறியணுங்க, பகுத்தறியணும். எது தேவனுடைய நன்மை, எது தேவனுக்கு பிரியம், அவருடைய பரிபூர்ணமான சித்தம் என்ன நமக்கு தெரியணுங்க. ஹல்லேலூயா. நம்ம அநேகருக்கு இந்த நாட்கள்ல தேவ சித்தம் தெரிய மாட்டேங்குது தெரியுமா? ஸ்தோத்திரம், என்னையும் சேர்த்தான் சொல்றேன். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். தேவனுடைய இருதயத்தின் பாரத்தை நம்ம பார்க்கணும். ஒரு நல்ல பிள்ளைக்கு தெரியும், அப்பா அம்மாவுக்கு இருதயத்தை பார்க்கும். ஹல்லேலூயா. எஸ், என் அப்பாவுக்கு இது பண்ணா பிடிக்கும். அப்படிதானே சொல்லுங்க. நம்ம அம்மா அப்பாவை நமக்கு தெரியல, எப்படி டாக்கெட் பண்ணா தெரியல, எப்படி நம்ம பிடிச்சி அம்மா அப்பா ஏதாவது வாங்கிடலாம் தெரியல. அதே மாதிரி தேவனுடைய இருதயத்தின் பாரத்தை அறிகிறவர்களாய் நம்ம இருக்கணுங்க. மனுஷன் பார்க்கலாம் பார்க்கறது இல்லை, அவர் எல்லாரும் நேசிக்கிறார். அல்லேலூயா. அவர் எல்லாரும் அவன் ரட்சிக்கப்படும்படியாகவே அவர் சித்தமுள்ளவராக இருக்கிறார். ஒரு பாவி கெட்டு போவது நம்முடைய பரம தகப்பனுக்கு சித்தம் இல்லைங்க. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். எல்லாரும் ஆசீர்வதிக்கப்படும்படியாகவே, எல்லாரும் சுவிசேஷத்தை கீழ்ப்படிந்து ஸ்தோத்திரம் ரட்சிக்கப்படும்படியாகவே நம்முடைய தேவன் சித்தமுள்ளவராக இருக்கிறார். நம்ம ஆண்டோட இதயத்தை பார்க்கணும், ஆண்டோட இதயத்தை பாரத்தை பார்க்கணும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அதுதான் தேவனுடைய பரிபூர்ண சித்தம் என்னது என்று பகுத்தறியணும். நம்ம அப்பா எது பண்ணா பிடிக்கும் அறியணும். ஸ்தோத்திரம். அறியணும். அல்லேலூயா. நம்மளுடைய பேச்சு இப்படி பேச நம்ம அப்பாவுக்கு பிடிக்குமா? ஐயோ, ஏன் ஆண்டவர் பாரப்படுறாரு, இப்ராஹிமே நான் உனக்காக கலங்குறேன். நீங்க தீர்க்கதரிசன வாசிக்கலாம். நான் உன்னை அடிச்சதுல இருந்து என் இருதயம் எனக்கு கொதிக்குது இப்ராஹிமே சொல்லுவாரு. அல்லேலூயா. நம்முடைய தேவன் நம்ம நம்முடைய பிள்ளைகளை நம்ம அடிக்கும்போது கோவத்தை அடிச்சிடுறோம், சாதாரண அடிச்சிடுறோம். நமக்கு இது வலிக்கு பார்த்தீங்களா? அப்போ ஐயோ அடிச்சிட்டாம நமக்கு மனுஷமானோம், என் பிள்ளைங்க வேதனை அனுபவிக்க கூடாது. இந்த பாரம் நமக்கு இருக்கு பார்த்தீங்களா? இருக்குல்ல, சொல்லுங்க. அல்லேலூயா. மனுஷ பிரகாரமாக இருக்கு நமக்கே இருக்குன்னா, நம்மை உருவாக்கிய தேவன் அவர் அன்பில் நிறைந்தவர். அப்ப அவருக்கு எவ்வளவு இருக்கும்? அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் சொன்னா பாப்பாரு, ஐயோ இந்த பையன் திருந்துட்டு பா, மீண்டும் இப்படி பேசுறானே. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். கிருபை கர்த்தர் நல்லவர். அப்ப நம்முடைய வாழ்க்கையில ஸ்தோத்திரம் தேவனுடைய மன பாரத்தை அறியலா இருக்கணும். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் நம்மை ஆசீர்வதிப்பார். இந்த நாட்கள்ல சபைகளில் காணப்படுற ஒரு நாள் அந்த கிருபையினால ஸ்தோத்திரம் ஒரு நாள் ஜெபிக்கும் பொழுது சில காரியங்கள் ஆண்டவர் பாயிண்ட் பாயிண்டா என்ன இருதயத்தில் பாரப்படுத்தினார். இந்த நாட்கள்ல சபையில காணப்படுகிற சில காரியங்கள் செல்ஃப் சாட்டிஸ்பிகேஷன். சுயமா நம்ம திருப்தி பண்றோம். ஓகே, இப்படி இருந்தா ஆண்டவர் பிடிக்கும். எஸ், பைபிளை பார்க்கறது இல்ல, வசனத்தை பார்க்கறது இல்ல, செல்ஃபா சாட்டிஸ்ஃபை ஆகுறோம். ஓகே, ஏன்னா நம்ம மனசுல வசனம் இல்ல ஃபர்ஸ்ட். ஹல்லேலூயா. அந்த வசனம் இல்லாததால சுயமாக நம்ம திருப்தி கொள்றோம். ஓகே, இவ்வளவு பிரேயர் பண்ணா போதும், இப்படி ஆண்டவர் கொடுத்தா போதும், இப்படி ஸ்தோத்திரம் பேசினா போதும். ஆமா, அவங்க தப்புனாங்க, அதான் நான் உங்களுக்கு பேசுறேன், நான் கரெக்டா உங்களுக்கு பேசுறேன். அப்ப சாட்டிஸ்ஃபை பாத்தீங்களா இருக்குதா? சொல்லுங்க. தேவ சமுதிரத்தை நமக்கு ஒப்பு கொடுத்து நான் சொல்றேன், எனக்கு அந்த மாதிரி இருந்துங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். செல்ஃப் சாட்டிஸ்ஃபிகேஷன் நமக்குள்ள இருக்குது, அதை மாற்றலாம். செகண்ட், சுயநீதி. நம்மளே நீதி கிடைக்கிறோம், பைபிள் வசனம் பார்க்க மாட்டோம். அது ஆண்டவர் பிடிக்கும். இப்படிலாம் பண்ண ஆண்டவர் கோபப்படுவார். அவர் அன்புள்ள தேவன்ல இருக்குல்ல. சொல்லுங்க. அல்லேலூயா. பாத்தீங்களா பிசாசு எப்படி வெத்தவதிக்கிறான் பாத்தீங்களா? ஸ்தோத்திரம். அடுத்த காரியம் பய பக்தி இல்லாத ஜீவிதம். ஸ்தோத்திரம். அடுத்த ஒரு நாள் சர்ச்சுக்கு வரணும், ஆசிரியர் ஏதோ பேசுவாரு, கேட்கணும் போகணும். என்னைக்காவது வசனம் கேட்ட அந்த வசனத்தை
நம்ம அந்த வாரம் முழுவதும் தியானித்துக்கிறோமா? அதே மக்கள் இது ஜீவன் உள்ள மன்னா. அல்லேலூயா. இது ஜீவ வார்த்தைங்க. ஆமென். இந்த வார்த்தை நம்மை பிழை போட்டும். அல்லேலூயா. இந்த இடத்துல பரிசுத்த ஆவியானவர் நின்று ஆமென் அநேகரை பயன்படுத்துவாருங்க. பேசுறது ஆவியானவர். அல்லேலூயா. அவர் வாய் பயன்படுத்துவார். ஸ்தோத்திரம். ஆவியானவர் நம்மோடு பேசின வார்த்தைகளை நம்ம நினைத்து அந்த வாரம் முழுவதும் ஐயோ இந்த ஆண்டவர் பேசினார்னு சொல்லி தியானித்துக்கிறோமா? பயபக்தி இல்ல. ஆசிரியர் வந்து கத்துவாரு, கத்திட்டு இதெல்லாம் குறித்து நியாய்ந்திருக்கிற ஒரு தேவன் இருக்கிற பயப்பட மறந்துடாதீங்க. பைபிள் வசனம் சும்மா இல்லைங்க, அறியாதவனுக்கு கொஞ்சம் தாண்டி. அல்லேலூயா. உனக்கு இவ்வளவு வசனம் சொல்லி தந்து நான் சத்திய வார்த்தையை உனக்கு வெளிப்படுத்தி உனக்காக நான் கால்வரி ஸ்தோத்திரம் சிலுவையிலே அவன் கடைசி சொத்து ரத்தம் சிந்தி உனக்காக மரித்தேனே, இந்த வார்த்தையை வெளிப்படுத்தினே ஆண்டு கேட்பாரு. ஆண்டு எப்போ ப்ராஃபிட் சொல்லுங்க? ஆண்டு எப்போ ப்ராஃபிட்? ரட்சிக்கப்பட்டு நம்ம பரலோகத்துக்கு போது ஆண்டு ப்ராஃபிட். ஸ்தோத்திரம். இப்போ நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்றோம். இப்போ நான் வேலை பார்க்குறேன், ஒரு பிசினஸ் பண்றேன், நான் இன்வெஸ்ட் பண்ணி எனக்கு எப்போ முதல் வருதோ, எனக்கு எப்ப ஞாபகம் வருதோ அப்ப எனக்கு 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 ப்ராஃபிட். இப்ப நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். இந்த ரட்சிப்பின் முடிவில நம்ம நித்திய ஜீவனை பிரவேசிக்கணும். ஸ்தோத்திரம். ஹalleluya. அப்ப இவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணி லாஸ் ஆச்சுன்னு ஆண்டு சும்மா வராங்க சொல்லுங்க. ஹalleluya. அப்ப பயபக்தி இல்லாத ஜீவிதம் ஹalleluya இந்த நாட்களில் சபையில காணப்படுதுங்க. பயபக்தி இல்ல. இன்னும் பயபக்தி பழைய காலத்துலலாம் ஒரு பயம் இருக்கும். ஒரு வார்த்தை ஆண்டவர் பேசினார்னா ஜனங்க உணர்ந்தாங்க. ஜனங்க வார்த்தைகளை கேட்டு என்ன பண்ண ஆண்டவரேன்னு தெய்வ பாதப்படியில காத்திருந்தாங்க. அல்லேலூயா. இந்த நாட்கள் அப்படிப்பட்ட உணர்வுள்ள இதயம் ஆமென் அநேகர்கள் இல்லைங்க. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அந்த பயபக்தி இல்லாத ஜீவிதம் இந்த நாளில் இயேசுவின் நாமத்தில் நம்மை விட்டு நீங்கட்டே. அல்லேலூயா. ஆமென். இந்த பயபக்தி இல்லாட்டி நம்ம மீண்டும் அந்த பாவத்தில் விழுவோம். ஸ்தோத்திரம். சரி, இன்னைக்கு டிசிஷன் எடுத்தாச்சு, நான் நாளைக்கு சீரியல் பார்க்க மாட்டேன்னு சொல்லி இப்போ பயம் குறையும். சரி, ஒரு சீரியல் நான் பார்த்துருவோம். அல்லேலூயா. ஆண்டு பார்க்குறாரு, ஆண்டு வேதனைப்படுவாரு, ஆண்டு வேதனைப்படுவார், ஆவியானவர் வேதனைப்படுவார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். வசனத்தை கேட்டோம், குணப்படாத அனுபவம். நான் அநேக நாள் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்றேன். ஆண்டவரே நீங்க உணர்த்துறீங்க, நான் ஒப்பு கொடுக்கிறேன், என்கிட்ட ஏன் அந்த மாற்றம் வரல? வசனத்தை கேட்கிறேன், சமர்ப்பிக்கிறேன், என்கிட்ட ஏன் அந்த மாற்றம் வரல? நானும் தீர்மானிக்க ஆண்டவரே யாரையும் புண்படுத்துற மாதிரி பேசக்கூடாதுன்னு தீர்மானம் எடுக்கிறேன். 2 நாள் கழியில கோபம் வரும்போது பேசிடுறோம். ஸ்டெபிலிட்டியா நிக்க முடியல பாத்தீங்களா? ஆனா நமக்குள் வாசம் பண்ணி ஆவியானவர் நம்மை நிறுத்த வல்லவராக இருக்கிறார். செவி கொடுக்கும் போது செவி கொடுத்து கீழ்ப்படியும் பொழுது அவர் நம்மை பாவத்தை நம்மை ஜெயிக்கும்படியான பலத்தை அவர் தர வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். ஆமென். உலகம் மாமிசம் பிசாசை ஜெயிப்பதற்கு தக்கதான அபிஷேகத்தை அவர் நமக்கு தர வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். அந்த ஆவியான தேவன் நமக்குள்ள இருக்கிறாருங்க. ஹalleluya. ஜெயிக்க முடியும். ஹalleluya. ஆமென். ஸ்தோத்திரம். ஹalleluya. உங்கள் விசுவாசமே இந்த உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். ஷாமனா சீக்கல் கத்துடமோரியா. ஹalleluya. வசனத்தை கேட்டு குணப்படுற அனுபவங்கள் இல்ல நாட்கள்ல. பாதி உலகம் பாதி தெய்வம். ஹalleluya. இதெல்லாம் ஆண்டு சமத்துல இருந்து எழுதுனேன். பாரப்படுங்க. ஸ்தோத்திரம். ஹalleluya. கிருபை கிருபை கிருபை. நம்ம குறை சொல்ற அனுபவம், ஆசரை குறை சொல்றது, விசுவாசத்தை குறை சொல்றது, இதெல்லாம் நாம் அறியாமல் நம்மிலே வெளிப்படுகிற பாவ கிரியைகள், பாவ வேர்கள். ஸ்தோத்திரம். கிருபை கிருபை. இதெல்லாம் மாற்றும் பொழுது தேவன் எதிர்பார்க்கிற மறுரூபம் வெளிப்படும். நம்முடைய மனம் புதிதாய் மாறும். ஸ்தோத்திரம். ஹalleluya. ஒரு நாள் ஸ்தோத்திரம் ஒரு சில காரியம் ஆராதனை சபையில நடந்துச்சு. அப்ப அது எனக்கு பிடிக்கலன்னா அவங்க எப்படி பண்ணலாம்? அப்ப அந்த தாட் எனக்கு வந்ததுனால நான் சபைக்கு போறேன், ஆவில நிறைய ஆராதிக்க முடியல. ஹalleluya. அப்ப ரொம்ப கஷ்டப்பட்டு பாரப்பட்டு ஆண்டவரே ஆண்டவர் சொந்தத்துல மன்னிப்புக்காக ஆண்டவரே மனுஷன் நான் இனிமேல் அவங்க அப்படி நினைக்க மாட்டேன், என்ன மனுஷன் போவேன். திருப்பி அங்க போய் நிற்கும் போது அதே தாட் வரும், இவங்க எப்படி பேசணும் தானே. ஸ்தோத்திரம். அப்ப ஒரு நாள் ஆண்டவர் பேசினார். லூக்கா எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம். ஹalleluya. ஸ்தோத்திரம். அத வாசிங்களேன். 10ஆம் வசனத்திலிருந்து இருந்து ஆமென் வரிசையா வாசிங்க. 2 மனுஷர் ஜெபம் பண்ணும்படி தேவாலயத்துக்கு போனார்கள். ஒருவன் பரிசேயன், மற்றவன் ஆயக்காரன். ஆமென். பரிசேயன் என்று, தேவனே, நான் பரிகாரர், அநியாயக்காரர், விபசாரக்காரர் ஆகிய மற்ற மனுஷரை போலவும் இந்த ஆயக்காரனை போலவும் இராத நான் உண்மை சோதரிக்கிறேன்.
வாரத்தில் 2 தரம் உபவாசிக்கிறேன், என் சம்பாத்தியத்திலெல்லாம் தசமபாகம் செலுத்தி வருகிறேன் என்று தனக்குள்ளே ஜெபம் பண்ணான். ஆயக்காரன் தூரத்திலே நின்று தன் கண்களை வானத்திற்கு ஏறெடுக்க துணியாமல் தன் மார்பில் அடித்துக் கொண்டு, தேவனே, பாவியாக என் மேல் கிருபையாயிரும் என்றான். அப்ப இந்த வசனத்தை வாசித்து இருக்கும் பொழுது ஆவியானவர் எழுதப்பட்டார். பாரு, 2 பேர் சர்ச்சுக்கு போனாங்க. பரிசேயன் போறான், ஆயக்காரன் போறான். இந்த பரிசேயன் போய் என்ன பண்றான்னா, அவனுடைய எல்லா சிந்தையும் யார் மேல இருக்கு? ஆயக்காரன் மேல இருக்கு. நீ வந்து சர்ச்சுக்கு பா, நீ வந்தது ஆண்டவரை ஆராதிக்கிறதுக்கு, நீ ஏன் ஆயக்காரனை பாக்குற? அதான் இந்த வசனம் பாத்தீங்களா? தேவனே, பரிகாரர், அநியாயக்காரர், விபச்சாரக்காரர் ஆகிய மற்ற மனுஷரை போலவும் இந்த பாருங்க இந்த ஆயக்காரனை போலவும். அப்ப எனக்கு பயங்கர குத்து வந்துச்சு. நீ சர்ச்சுக்கு போய் என்ன ஆராதிக்க வரணும் பாத்தீங்கன்னா, நீ அங்க அவங்க பண்ண பார்த்துட்டு சொல்லிட்டு இருக்கிய. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா, ஆமென். அப்புறம் வந்து சொல்லியிருந்தாரு, நீ சர்ச்சுக்கு போன என்ன பண்ணணும்னா ஸ்தோத்திரம். அந்த 11 வசனம், ஆயக்காரன் தூரத்திலே நின்று தன் கண்களை வானத்துக்கு ஏறெடுக்க துணியாமல் தன் மார்பில் அடித்து, தேவனே, பாவியாகிய என் மேல் கிருபையாயிருப்பீராக. பாத்தீங்களாங்க, அந்த ஆயக்காரன் தன்னை பார்த்தான். யார பார்த்தான் சொல்லுங்க? என்ன பார்க்கணும்? சர்ச்சுக்கு வந்து யார பார்க்கணும்? என்ன பார்க்கணும்? ஹல்லேலூயா, என்னுடைய குறைகளை பார்க்கணும். ஆமென், ஸ்தோத்திரம். நான் கடந்த நாட்களிலே, கடந்த வாரம் முழுவதும் என்னென்ன காரியம் நான் செய்தேன், தேவன் எத்தனை விஷயத்தில் பிரியப்பட்டார், எத்தனை விஷயத்தில் வருத்தப்பட்டார் என்று நம்ம பார்க்கணும். ஹல்லேலூயா. இந்த வார்த்தை வெளிப்பாடு ஆண்டவனுக்கு கொடுத்ததுல இருந்து போன ஆண்டவரை கல்வி வழி எல்லா விஷயமும் ஆண்டவர் அதையும் வந்திருக்கிறேன். என் பேரை மேம்படுத்துவேன். என்னை பாரு, நம்மள பார்க்கணும். நம்ம ஆண்டவருக்கு திருப்திப்படுத்தணுமா? கழிந்த நாட்களிலே நம்மை ஸ்தோத்திரம் நன்மையாய் கிருபையாய் நம்மை பாதுகாவலோடு நம்முடைய குடும்பத்தை அவன் அனுக்கிரகத்தோடு நடத்தி வந்த தேவனை நம்ம திருப்திப்படுத்தணுமா, இல்லை வேதனைப்படுத்தணுமா? ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்ப நம்மை நாமே நாம் முதல் பார்க்கும் பொழுது மத்தவங்களை பார்த்து நம்ம சமையலுக்காது. அப்படிதானே? சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அப்போ இந்த குறை சொல்லுகிற அனுபவம் ஆமென் நம்ம விட்டு நீங்கி போகணும். அப்ப இந்த காரியங்களை ஆமென் ஸ்தோத்திரம் நாட்கள் வரைக்கும் என்ன சொன்னேன்? செல்ஃப் சாட்டிஸ்ஃபிகேஷன், சுயநீதி, பயபக்தி இல்லாத ஜீவிதம், வசனத்தை கேட்டும் குணப்படாத இதயம், பூர்ணமாய் சமர்ப்பணம், அர்ப்பணிப்பு இல்லாத வாழ்க்கை, பாதி உலகம் பாதி தெய்வம். ஸ்தோத்திரம். தேவ ஊழியக்காரர்களையும் தெய்வ ஜனத்தையும் குறை பேசுகிற அனுபவம். இப்படி ஒரு 7 காரியத்தை ஆண்டு சொல்லியிருந்தார். இதெல்லாம் மாறணும். நாட்கள் சபையில மறுரூபம் வரணும். 5 புலன்ல மறுரூபம் வரணும். சொல்லுங்க. 5 சென்ஸ் என்ன? 5 சென்ஸ்: கண், காது, மூக்கு, நாவு. சொல்லுங்க. டச். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆமென். டேஸ்ட் சொல்றாங்க. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்ப நம்முடைய 5 புலன்கள்ல ஒரு மறுரூபம் வர வேண்டும். அதை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். நம்முடைய நாவில கிருபையுள்ள வார்த்தை வெளிப்படணும். நம்முடைய நாவில ஸ்தோத்திரம் உப்பால் சாரமேறிய வார்த்தை வெளிப்படணுங்க. நல்ல காரியத்தை கேளுங்க. நல்ல காரியத்தை கேளுங்க. ஒருத்தவங்க மற்றவங்களை குறைச்சு விடுறாங்கன்னா போனை கட் பண்ணுங்க. அது வியாதி, அது ஒரு நோய். ஆமா, அது நோய். சிலவங்க பாத்துறீங்களா, அடுத்தவங்களை குறைச்சுள்ள மாத்திரம் கேட்கறதுக்கு இன்பமா இருக்கும். ஆனா நம்மளை பத்தி சொன்னா அங்க விட்டும். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அதே மக்கள் யாரும் தப்பா நினைச்சிடாதீங்க. நாம் பரிபூர்ண பரிசுத்தம் உள்ளவராக வேண்டும் என்பதே நம்முடைய தேவன் சுத்தம் உள்ளவராக இருக்கிறார். குறைவுள்ள மனுஷங்க குறைவு வருது. நம்ம அறியாம சத்ரு வந்து சில நேரங்களில் நம்மை வஞ்சித்து விடுறான். வஞ்சித்து நம்மிலிருந்து பாவத்தை செய்ய வைக்கிறான். பிசாசு என்ன பண்ணும் தெரியுமா உங்களுக்கு? ஸ்தோத்திரம். நாம் ஆண்டவர்களா இருக்கும் பொழுது நம்மை சுற்றிலும் அக்கினி மதில் இருக்குங்க. நம்ம எளிதாக சத்ரு தொட முடியாது. இது அறிந்த சத்ரு நம்மை தேவனை விட்டு புறம்போ வைப்பான். வச்சா பாத்தீங்களா? பழைய பாடல யாரு சொல்லுங்க? பிளையாம். அவங்க சொல்றாரு, அவங்க காண்டாம இருந்து ஒத்த பலம் பண்ணி கிட்ட போக முடியாது அவங்கள. ஆமென். அவங்க தனித்து பார்க்கிற ஜனம். ஸ்தோத்திரம். அப்ப அவங்களுடைய பலத்தை தேவன் அப்படி தீர்க்கதரிசனம் வெளிப்படுத்தினாரு. ஆனா அந்த இடத்துல சத்துரு போட்டு வித்தி பாத்தீங்களா? ஸ்தோத்திரம். மோவாப் ஸ்திரீகளோடு ஆமென் வேசித்தனம் பண்ணும்படியாக ஜனங்களை ஏறி விட்டார் அந்த இடத்துல. அப்ப சத்துருக்கு தெரியும், தேவ மகிமை இவனை விட்டு விலகினால் எளிதாக அழிச்சிடலாம். கட்டுகள் அழிய இயேசுவின் நாமத்திலே. ஆமென். தேவர்களே,
இந்த நாட்களிலே சத்துருவானவன் நம்மை வஞ்சிப்பதற்கு இடம் கொடுத்து விடாதீர்கள். அல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அப்ப நம்முடைய வாழ்க்கையில மறுரூபம் வழிபட வேண்டும். தேவ பாதபடியிலே அமர்ந்திருக்கும் பொழுது, ஆமென், ஸ்தோத்திரம், பரிசுத்த ஆவியால் நிறைந்திருக்கும் பொழுது, ஸ்தோத்திரம். இன்னொரு காரியம் வாசிக்கலாம். பழைய மனுஷனை களையணும். அந்த டாபிக் நான் பேசினது கொலோசி லேகனத்துல கொலோசி நிருபம் 3ஆம் அதிகாரம் 9-10 வசனம் வாசிக்கலாமே. ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். ஒருவருக்கொருவர் பொய் சொல்லாதிருங்கள். எஸ். பழைய மனுஷனையும் அவன் செய்கைகளையும் களைந்து போட்டு ஆமென். தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயல் ஒப்பாய் பூர்ண அறிவடையும்படி புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை தைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். ஆமென். ஸ்தோத்திரம். அப்ப மறுரூபம் வெளிப்படணும்னா பழைய மனுஷனை என்ன பண்ணணும் சொல்லுங்க? களையணும். அந்த சுவாபத்தையும் களையணும். பழைய டேனியல் இருக்கக்கூடாது. இப்ப நம்மள கிறிஸ்து இருக்கிறாரு. ஆமா, ஹல்லேலூயா. பழைய சுவாபம் இல்ல டேனியலே. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நீ மாறணும். ஆமென். ஸ்தோத்திரம். உன்னை கொண்டு செய்ய வேண்டிய காரியம் அநேகம் உண்டு. ஹல்லேலூயா. உன் மூலம் வெளிப்பட போகிற தேவ மகிமை அது ஸ்தோத்திரம், அது பிரகாசமாக இருக்கும். ஹல்லேலூயா. நீ இன்னும் பழைய மனுஷனா இராதே. ஆண்டவர் இன்னைக்கு வான்மண்டலம் செலவரோடு ஆண்டவர் ஆவியில் தெளிவா பேசுறாரு. நீ பழைய மனுஷனா இராத. நீ இந்த உலகத்துக்கு ஒத்த விஷயம் நினைக்காத. உன் மூலம் ஆமென் மகிமை வெளிப்பட போகும். ஆமென். நாட்கள் சமீபமாக. ஹல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். உன் மூலம் என் மகிமை வெளிப்பட போகிற நாட்கள் சமீபமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆமென். கிருபை. பழைய மனுஷனை களையணும். பழைய ட்ரெஸ்ஸே போடக்கூடாது கூடாது. ஸ்தோத்திரம். களையணும். பழைய மனுஷனை களையணும். பழைய சுவாபங்களை களையணும். மறு மாற்றப்படி வந்துடுங்க. ஆவியில மறுபத்து கொடுத்துருவார். வசனம் நம்மை மறுபடுத்தும். வசனத்தை தியானிக்கணும். நம்ம எனக்கு கடைசியாக இந்த டாபிக் மொத்தம் பேசி அமேன் ஸ்தோத்திரம் வசனத்தை அமேன் விரும்புகிறேன். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். அமேன். வசனம் நம்மை பலப்படுத்தும், மறுபடுத்தும். வாசிக்கலாம். 1 சாமுவேல் அமேன் புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். வேகமா செய்யுங்க. ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். ஷாக்கல்லா பத்துனா ரசியா துடி பௌரியா தராதனா ரிக்கல்லா ஹத்துனா மௌஷாந்தல் கமன கடகசியா. 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்திக் கொண்டான். நல்லா கவனிங்க. தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்திக் கொண்டான். இந்த அனுபவம் நம்ம எல்லாருக்கும் தெரியும். பைபிள் வாசிக்கிறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சிக்லாகின் அனுபவம். ஸ்தோத்திரம். இவன் பெலிஸ்தரோடு சேர்ந்து யுத்தத்துக்கு போனான். ஆமென். ஆனால் இவன் போகும்பொழுது இவன் இருந்த குடும்பம், இவன் இருந்த ஸ்தலம், ஆமென், இவனுடைய குடும்ப உறவினர்கள் எல்லாரையும் அவன் அமிலேக்கர்கள் வந்து ஸ்தோத்திரம் கொள்ளை விட்டு போயிட்டாங்க. ஆமென். அப்ப எல்லாரும் போயிட்டாங்க. எல்லாம் லாஸ். அவன் சம்பாதிச்சு வச்சது, ஆமென், அவனுடைய மனைவிகள், அவனுடைய பிள்ளைகள் எல்லாம் லாஸ் ஆயிட்டாங்க. அப்ப அவனோடு இருந்த அந்த ஸ்தோத்திரம் வீரர்களும் இவனை கல்லெறியும்படியாய் இவன் மீது ஸ்தோத்திரம் இவனுக்கு ஆப்போசிட் எழுப்புறாங்க. அப்ப தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்திக் கொண்டான். நெருக்கத்திலே நம்ம ஆண்டுக்குள்ள நம்ம திடப்படுத்திக்கிறோமா? ஒருத்தர் நம்மளை வஞ்சித்தாங்க, ஏமாத்திட்டாங்க, ஒரு லாஸ் வந்துருச்சு. நான் ஆண்டவருக்குள்ள திட்டப்பட்டு எழுப்பி நிற்கிறேன். நம்ம சிந்திக்கணும். ஹல்லேலூயா. பைபிள் சொல்லுது, நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் அவன் திரும்ப எழும்புவான். அவன் நீதிமான். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அவனுக்கு தேவன் இருக்கிறார். ஸ்தோத்திரம். அவன் எழும்புவான். ஸ்தோத்திரம். எப்பேற்பட்ட தோல்வியிலும் அவன் எழும்பி பார்க்கிறதற்காய். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஷாக்க பௌரியம் தலவரத்துடாதினி. ஆமென். அப்ப தாவீது அந்த உபத்திரவத்திலும் அவன் எழும்பினானா? அவன்கிட்ட பல கேரக்டர் இருந்துச்சு. அதுல ஒரு கேரக்டர் வசனத்தை தியானிக்கிறவனா இருந்தான். ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். 104:3 வாசிங்க. 104:34 சங்கீதம் 104:30 வேக வசனம் சொல்றேன். சங்கீதம் 104:34 வசனம். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. ஞான் கர்த்தரை தியானிக்கும் தியானம். எஸ் வாசிங்க. அவரை தியானிக்கும் தியானம் இனிதாய் இருக்கும். ஆமென். போதும் சார். தேங்க் யூ. ஹல்லேலூயா. அவரை தியானிக்கிற தியானம் தான் என் வாழ்க்கையில இனிமைங்க. ஸ்தோத்திரம். என் வாழ்க்கையில உலகப்பிரமான இந்த சிற்றின்பங்கள் இன்பம் அல்ல. என் வாழ்க்கையில தேவ வசனத்தை தியானிப்பதே எனக்கு இன்பம். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஆமென். அடுத்து வாசிக்கலாம். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. சங்கீதம் 55ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. சங்கீதம் 55:17ஆம் வசனம். ஆமென். எஸ். நான் தியானம் பண்ணி முறையிடுவேன். எஸ். அவரின் சத்தத்தை கேட்பார். ஆமென். அந்தி சந்தி மத்தியான வேளையிலே நான் கர்த்தரை தியானம் பண்ணி முறையிடுவேன். ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆமென். என்னை கேட்கிற பிரிய தேவ பிள்ளைகளே, ஸ்தோத்திரம். நம்முடைய வாழ்க்கையில இந்த அனுபவம் இருக்குதா? பைபிள் வாசிக்கிறோமா? சொல்லுங்க. பைபிள் வாசிக்கிறோமா?
பைபிள் வாசிக்கிறோமா? வாசிக்கிறோமா? கதவு வாசிக்கிறோம், மத்தவங்களுடைய கமெண்ட்ஸ் வாசிக்கிறோம், உடனே யூடியூப்ல வாசிக்கிறோம், கமெண்ட்ஸ் ஃபீட்ஸ் வாசிக்கிறோம். பைபிள் வாசிக்கிறோமா? சொல்லுங்க, ஆண்டவர் கேக்குறாரு உங்கள்ட்ட, பைபிள் வாசிக்கிறோமா? ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. வசனத்தை வாசி பாருங்க. எப்பேற்பட்ட worst situationலயும் தன் தேவனாகிய கர்த்தருக்குள் திடப்படி எழுந்து நிற்க முடியும். ஷாக்கமௌனியஸ்தி அந்தரா. ஆமென். ஏன் அநேக சூசைட் பண்றாங்க? ஏன் அநேக தங்கள் வாழ்க்கையை அவங்களே முடித்துக் கொள்றாங்க? திடன் இல்ல, எனக்கு ஒரு ஃபியூச்சர் இல்ல, அவங்கள ஏமாத்தி கொள்றாங்க. நட்சத்திர பார்க்க நிற்க முடியல, கடல் கூடி வச்சு தொங்கிடுறாங்க. ஏன் உனக்கு வாழ்க்கை இருக்கு, உனக்கு ஆண்டு வாழ்க்கை தர அவர் நல்லவரா இருக்கிறார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அவர் எளியவனை புழுதிலிருந்து எடுத்து பிரபுக்களோடும் ராஜாக்களோடும் அமர பண்ணின தேவன். ஸ்தோத்திரம். அந்த நம்பிக்கை, அந்த தியானம் அவர்கள் இல்ல. அதான் திட்டப்பட முடியலங்க. வசனம் உள்ள இருந்தா மறுரூபம் வரும், திட்ட நம்பிக்கை வரும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். 119:13. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். ஸ்தோத்திரம். ஷகன பௌரியத்தராதனா ஷாக்கல் கபரகத்துராதினிகா. ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்வேன். 119:13. வாக்கின் நியாய தீர்ப்புகளை எல்லாம் என் உதவிகளினால் விவரித்திருக்கிறேன். சாரி, நான் வசனம் ரெஃபரன்ஸ் பண்ணேன். வீண் சிந்தனைகளை வெறுத்து உம்முடைய வேதத்தில் தியானமா இருக்குன்னு வசனம் இருக்கும் 119 சங்கீதத்துல. ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்படிங்க, ஆமென். அப்போ இந்த இடத்துல ஸ்தோத்திரம், சங்கீதக்காரனாகிய ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா, இந்த சங்கீதம் எழுதினவர் சொல்றாரு, வீணான சிந்தனைகள் எல்லாம் வெறுத்து உங்க வேதத்துல நான் தியானமா இருக்கிறேன். ஆமென். நமக்கு நம்மள சொல்ல போனா நாள் முழுது நமக்கு வீணான சிந்தனைகளை நான் வெறுத்து உமது வேதத்தில் பிரியப்படுகிறேன். ஆமென். Thank you sister. ஆமென். 110 கரெக்ட், ஹல்லேலூயா. ஆமென். அப்ப வீணான சிந்தனைகள் நம்ம என்ன பண்ணுவோம்? பழைய வாழ்க்கைக்கு நேராக கொண்டு போய்விடும். வீணான சிந்தனைகள் அதை என்ன பண்ணணுமா? வெறுக்கணுமா? ஒரு நெகட்டிவ் தாட் வந்து அதை வெறுத்துருங்க, அதை கடிந்து கொள்ளுங்க. சத்துரு சில நேரத்துல உனக்கு ஃபியூச்சர் இல்ல, உனக்கு எதிர்காலம் இல்ல, நம்மள வீணா தாட்டு கொண்டு இயேசுவின் நாமத்துல அப்பாலே போன்னு சொல்லுங்க. பிசாச ராக்க சந்தல பூத்தினி, என் தேவன் என்னை, ஆமென், ஆமென், ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. சங்கீதக்காரன் சொன்னது போல புல்லுள்ள இடங்களிலே அவனை நடத்துவார், அமர்ந்த தண்ணீர் கண்டையில் அவர் என்னை கொண்டு போய் என்னை நடத்துவார் என்று விசுவாச அறிக்கையிடுங்க. எப்ப வரும்? வசனம் தியானிக்கும் பொழுது. ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில அந்த மறுரூபத்தை அவர் எதிர்பார்க்கிற தேவனாய் இருக்கிறார். தேவ சமூகத்துல எல்லாரும் எழுந்து நிற்போம். ஹல்லேலூயா. ஆண்டவரே, அந்த மறுரூபமான அனுபவம் எனக்கு தாருங்கப்பா. எல்லாரும் கண்ணில் மூடி ஸ்தோத்திரம் தேவ சமூகத்துல அவரை ஜெபிக்க போற எல்லா கண்ணில மூடுங்க. இந்த நாள் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில ஒரு மாறுதலை தர வல்லவராக இருக்கிறார். எல்லாரும் கண்ண மூடுங்க. அங்கே யாரும் பார்க்காதீங்க. ஆண்டவர் நம்ம மத்தியில் உள்ள ஆவி கொண்டிருக்கிறார். அவருடைய வாய் திறந்து கேளுங்கப்பா, என்னுடைய வாழ்க்கையில மறுரூபம் வேணும் ஆண்டவரே, உங்க பாதப்படி நான் காத்திருப்பேன், நான் அமர்ந்திருப்பேன். ஹல்லேலூயா. உங்க ஆவியினால் நான் நிறைந்திருப்பேன் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. பழைய மனுஷனை களைந்து விட்டு புதிய மனுஷனை எடுத்துக் கொள்வேனப்பா. உங்களுடைய வேதத்தை தியானிப்பேன் என்று நம்ம இப்ப கொடுப்போமா? ஷாக்கா லாதுனா ஷியந்த லபோரியா ராக்காபல எல்லாரும் வாய்த்தறங்க. யாரும் சும்மா ஆண்டு நம்ம விட்டு நிற்கிறவர் உடவல சந்தல பத்துடவல பௌஷியா அல்கத்துடவல சந்தல பத்துடவல வர உடக சந்தல ஓரி தவலவா ஓரி பல்கசி அந்தல வர துடவல வர ஆவி வல்லமை, ஆவி வல்லமை, கொழுந்தேடம் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை, கொழுந்தேடம் சாக்கரமோ, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை,